2026ஆம் ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டாவது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த நேரத்திலேயாவது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இருக்குங்க. காரணம், உங்களுடைய தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. குறிப்பாக உங்கள் ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி தனக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. யார் நடிப்பாக பேசுகிறாங்க, யார் போலித்தனமாக பேசுகிறாங்க, யார் உண்மையிலேயே நம்மக்கிட்ட உருக்கமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்த கதெல்லாம் போய் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு, நெளிவு, சுழிவு அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களுடைய கௌரவம், புகழ் அதெல்லாம் ஒரு படி ஒசந்து கொண்டே போகுங்க. ஆனால் 4ஆம் இடத்திலேயே இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அவர் அர்த்தாஷ்டம சனியாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை மட்டும் பார்த்து ஓட்டணும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம், தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. ஏன்னா பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ சாதகமாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அதனால் கெடுபலன்கள் தர முடியாது. காரணம், உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எளிதாக புகழடைவீங்க. உங்களை பற்றி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது செய்வீங்க. சமூகத்துக்காகவும் நல்லதெல்லாம் செய்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் போய் மறைகிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக நடுவில் குரு பகவான் அதிவசாரத்தில் போகிறாருங்க. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து உங்களை மீண்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 3 மாதங்களில் உங்களுக்கு பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் செலவுகள், திடீர் பயணங்கள் இதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் புத்தாண்டை வச்சு பார்க்கும் பொழுது கடந்த வருடத்தை விட வியாபாரத்தில் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. புது முதலீடுகள் எல்லாமே செய்வீங்க. பங்குதாரர்கள் புதுசாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையாட்களும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் சந்தோஷமும் சேருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வீட்டில் நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மகனுக்கு நல்ல மணமகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கும் வரணமைய வாய்ப்பு இருக்குது. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறுறதான் மாறுறோம், சொந்தமாக வாங்கிட்டு மாறிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அடிக்கடி எல்லாத்தையும் தூக்கிட்டு அலைய முடியல அப்படின்னு சொந்தத்திலேயே வீடு வாங்கிட்டு சொத்து வாங்கிட்டு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க. பரிகாரமாக சென்னை அருகிலுள்ள
திருவள்ளூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. அங்கேயே பக்கத்தில் காக்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளையும் நீங்கள் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.